நிறையா மருந்து அடிப்போம், நிறையா துத்தம், அப்படி மோனோக்கட்ட பாசு, ரொம்ப கொடூரமான மருந்து தான் பயன்படுத்துவோம். ஆனால் என்னால் வந்து சரியான காய் தெளிவாக எடுக்க முடியல. யாராவது என்ன மருந்து சொல்கிறாங்களோ வாங்கி அடிப்போம், சொன்ன மாதிரி மருந்து அடிப்போம், செலவு பண்ணுவோம், செடி காஞ்சு போகும், அதிகமாக காய்க்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மகசூல் கிடைக்காது. அன்சீசனில் காய்க்குன்னு சொல்லி மருந்து கொடுப்பாங்க, காசு செலவு பண்ணுவோம், காய்க்காமல் போயிடும். தெளிவான ரிசல்ட் நான் கெமிக்கலில் எடுக்கவே இல்லை, இவ்வளோ வருஷமாக எடுக்கவே இல்லை. இப்போ ஒரு 2 வருஷ காலமாக அண்ணனுடைய அறிமுகத்துக்கு அப்புறம் நெட்சர்ஃப் பொருட்களை பயன்படுத்திட்டு வர்றேன். கெமிக்கல் துளியளவு கூட இல்லாமல் முழுக்க ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து இப்போ நாங்கள் பண்ணிட்டு வரோம். மாட்டுச்சாணம், எருமைச்சாணம் இது 2 தான் உள்ள போட்டுக்கிட்டு வரோம். கோழி, நாட்டுக்கோழி நிறைய வச்சுருக்கேன் தோப்பில். இந்த 3 சாணத்தோட சேர்த்து நான் இந்த பயோஃபிட்டு, இந்த ரிசர்ஃப் இதெல்லாமே பயன்படுத்தும் போது காய் வந்து அதிகமாக காய்க்குது. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் எடுத்த ரிசல்ட்டை ஒரே வருஷத்தில் எடுத்திருக்கேன். ஒரு 300 மரத்தில் இந்த வருஷம் 20 டன் காய் எடுத்திருக்கோம். 300 எலுமிச்சை மரத்தில் இந்த வருஷம் 20 டன் காய் எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 சிப்பம் ஒரு நாளைக்கு ஆளு எடுத்தாங்கன்னா 2 சிப்பம் 3 சிப்பம் கழிவாடு வரும். இந்த புள்ளிக்காய், காய் வெடிப்பு வர்றது, சொரிக்காய், காய் வந்து இந்த கருப்படிச்சு வர்ற தேமல் காய் இதெல்லாம் வரும். இப்போ சாரே வந்து பார்த்துருக்காங்க போன வாரத்தில் 10 சிப்பம் காய் எடுக்கிற இடத்துல 10 கிலோ தான் கழிவாடு எடுக்கிறோம். அதுவுமே வந்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த காற்றடிக்கும் போது முள்ளு குத்துறது அந்த மாதிரி சேதாரம் மட்டும்தான் போகுது. தவிர இயற்கையாக வந்து காய்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வர்றது கிடையாது. காய் கலரும் நல்லா கிடைக்குது, வெயிட்டு நல்லா இருக்குது. நம்ம காய் வந்து மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா 5 நாளில் கெட்டு போகிற காய் நம்ம காய் 10 நாள் வரைக்கும் தாடாத்தியாக வந்து நினச்சி நிற்கிது. காய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதில்ல. எல்லாம் என்ன இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடி பயன்படுத்துகிற கெமிக்கல் மருந்துக்கும் இப்போ பயன்படுத்துகிற மருந்தோட வித்தியாசத்தை சொல்லணுங்கிறக்காக தான் நான் சொன்னேன். காய்க்கு விலையும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், செலவு அதிகமாக பண்ணாலும் அதுக்கான ஈல்டு நம்மளால் எடுக்க முடியும். நமக்கு விலை வந்து எப்போவுமே காய்க்கும். வருஷம் 360 நாள் நாங்கள் ஈல்டு எடுத்துக்கிட்டே இருக்கோம். எலுமிச்சை மரத்துக்கு எங்களுக்கு கேப்பே கிடையாது, வருஷம் பூரா காய் எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு வருஷம் பூரா காய் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது இந்த மருந்தை பயன்படுத்தினா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். கிடைச்சிது, எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி கோழிகள், நாட்டுக்கோழிகள் நிறைய வளர்த்துறேன். நான் பண்ணையாகவே வச்சு வளர்த்திருக்கேன். நான் மெஷின் வச்சுருக்கேன், குஞ்சு பொறிக்கிறேன், சிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நிறைய கெமிக்கல், அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸு, வேக்சின்ஸு, அது எல்லாமே நமக்கு கேடு தான். இருந்தாலும் வேறு வழி இல்லை. நாட்டுக்கோழி வளர்த்தணும் அப்படின்னா மருந்துலாம் வளர்த்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. நிறையா மருந்தை பயன்படுத்தினோம், அப்போது இழப்புகள் இருந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ இந்த பெட் ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரெகுலராக காலையில் தீவனம் கொடுக்கும்போது இந்த பெட்ரோட் வந்து ஒரு 2 கிலோ தீவனத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கலந்து பிணைஞ்சு எல்லா கோழிகளுக்கும் காலையில் முதல் உணவு இந்த பெட்ரோட்டு கலந்த உணவு தான் கொடுத்துட்டு வரேன். இப்போ ஒரு 1.5 வருஷமாக கொடுக்குறேன். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இறப்பு விகிதம் டோட்டலாக குறைஞ்சிருக்கு. பேசிக்காகவே என்ன கிளைமேட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கோழிகளுக்கு வந்து இறப்பு விகிதம் சுத்தமாக குறைஞ்சிருக்கு. முட்டை வைக்கும் திறனும் கூடி இருக்குது. குஞ்சுகளுக்கு ஹேச்சபிலிட்டி நல்லா பொரிக்கும் திறனும் அதிகமாக இருக்குது. நாட்டுக்கோழிகளுக்கும் பிராய்லருக்கு மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழிகளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பெட்ரோட்டு பவுடர் வந்து. ப்ளஸ் மாடுகளுக்கு பயன்படுத்தலாம். நாங்கள் எருமைகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரோம். எருமையோட பால் தன்மை அதிகமாக இருக்குது, பால் திக்னஸ் அதிகம். நார்மலாக எருமை பால்னாலே கெட்டியாக இருக்கும். இதை பயன்படுத்த ஆரம்பிச்சதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எஸ்என்எஃப் ஃபேட் எல்லாமே உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்குது எருமை பாலில். சிந்து மாடுகளுக்கும் கொடுக்கலாம். நான் பயன்படுத்தலாம், எல்லாருமே பயன்படுத்தலாம். நல்ல ப்ராடக்ட்டு. ஆக மொத்தத்தில் எல்லா ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கும். பர்டிகுலராக நான் பயன்படுத்தின ப்ராடக்ட் எனக்கு திருப்திகரமாக இருக்குது. ஸோ எல்லாருமே இதை தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்குது. தேங்க்யூ.